அவர் தலைவரா இருந்தா என்ன? இல்லைன்னா என்ன? எப்பவுமே அண்ணாமலை அவர்கள் மாஸ் தான்ப்பா. இப்படி வந்து அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்ற மாரி தான், நேத்து ஒரே ஒரு பேட்டி குடுத்து தமிழக அரசியல்ல திரும்ப அண்ணாமலை அவர்கள் கம்பேக் குடுத்தாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்போ ஒரு சில செய்திகள் என்ன வந்துட்டு இருக்கு அப்டின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காராம்ப்பா. அந்த கடிதத்துல என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அதிமுக கிட்ட எப்படியாவது 78 சீட்ஸ் கேட்டு 78 சீட்ஸ்ல பாஜக போட்டியிடணும்னு சொல்லியிருக்காரு. அதிமுக 2 இடத்துல வந்து போட்டியிட்டா, பாஜக 1 இடத்துல வந்து போட்டியிடணுமா? அதிமுக போட்டியிடுற இடங்கள்ல பாதி வந்து பாஜக வந்து போட்டியிடணும் அப்படின்னு, இந்த மாரி அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறதா ஒரு சில தகவல் வந்துட்டு இருந்துச்சு. இத பத்தி அண்ணாமலை அவர்கள் கிட்டயே செய்தியாளர்கள் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து பிரதமர் மோடிக்கு இந்த மாரி கடிதம் எழுதுனீங்களான்னு சொல்லி. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, "ஏங்க என்னைய போய் மாட்டி விட்டுறீங்க? நான் பாட்டுக்கு செவனேன்னு தானே இருக்கேன். நான் வந்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதுனா, நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன். நான் பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த மாரி கடிதம் எழுதுனேன்னு சொல்லி. நான் இந்த மாரி கடிதம் எழுதவே இல்ல. தயவு செஞ்சு இந்த மாரி தகவல் எதையுமே நம்பாதீங்க. இப்ப பாஜக எத்தன சீட்ஸ்ல போட்டியிடுவாங்க அப்படின்றத, நான் வந்து முடிவு பண்ண முடியாது. கட்சியில உள்ள முக்கியமான தலைவர்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. அவங்க எடுக்கிற முடிவ வந்து நான் வந்து ஏத்துக்குவேன்" அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த மாரி ஒரு கருத்த வந்து சொல்லியிருக்காருங்க. இந்த ஒரு கேள்விக்கு கூட அண்ணாமலை அவர்கள் கேஷுவலா பதில் சொல்லிட்டாருங்க. அடுத்தடுத்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அண்ணாமலை அவர்கள் பதில் சொல்லி, அவரோட ஸ்டாண்ட கரெக்ட்டா தெளிவுபடுத்திட்டாருங்க. அவர்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்டின்னா, இப்ப தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமையப்போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்டின்னு கேட்டதுக்கு, அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, கூட்டணி ஆட்சியாது, கீட்டணி ஆட்சியாது. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பாஜக தொண்டனா, பாஜக ஆட்சி அமையணும் அப்டின்னு தான் வந்து ஆசைப்படுவேன். பாஜக தான் நெறைய இடங்கள்ல போட்டியிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். ஆனா கட்சி ஒரு முடிவ எடுக்குறாங்க அப்டின்னா, ஒரு தொண்டனா அந்த முடிவுக்கு வந்து கட்டுப்படுறது தான் ஒரு தொண்டனோட அழகு. ஆதரவாளர்கள் எல்லாருமே, "இது போதும் எனக்கு, இது போதும் எனக்குன்னு" சொல்லி பயங்கரமான சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவர் பொறுப்புல இருந்து மாத்தப்பட்டதுக்கு அப்புறம், அவர் வந்து தமிழக அரசியல்ல ஆக்டிவாவே இல்ல. பல இடங்கள்ல எதுக்குமே வந்து குரல் குடுக்க மாட்டாருன்னு சொல்லி, அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பயங்கர சோகத்துல வந்து இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து அவரோட ஸ்டாண்ட கரெக்ட்டா தெளிவுபடுத்தியிருக்காருங்க. இத பாருங்க, நான் வந்து பாஜக ஒரு யூனிக்னெஸ் ஓட இருக்கணும்னு நெனைக்கிறேன். ஒரு தனித்துவமான கட்சியா இருக்கணும் அப்படின்றத தான் நான் வந்து விரும்புறேன். ஆனா இப்ப வந்து ஒரு சில காரணங்கள்னால நான் வந்து அமைதியா இருக்கேன். ஆனா இதே மாரி நான் அமைதியா இருப்பேன்னு மட்டும் நெனச்சுறாதீங்க. அடிச்சு ஆட வேண்டிய இடத்துல அடிச்சு ஆடுவேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்டாண்ட கரெக்ட்டா வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. இப்ப இத வந்து பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் இப்போதைக்கு தான் சைலன்ட் மோட்ல இருக்காரு. தேவைப்படுற இடத்துல ஆக்டிவ் மோடுக்கு வருவாரு அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவா புரியுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அந்த முடிவுக்கு வந்து நான் கட்டுப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மாரி அண்ணாமலை அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் விட அடுத்து முக்கியமான கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்ப நீங்க தலைவர் பொறுப்புல இருந்து மாறுனதுலருந்து ரொம்ப சைலன்ட் மோடுக்கு போயிட்டீங்களே! ஏன் இந்த மாரி எந்த விஷயத்துக்கும் கருத்து வந்து சொல்ல மாட்றீங்க? ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்கன்னு சொல்லி, அண்ணாமலை அவர்கள்ட்ட போய் இந்த மாரி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்டின்னா, "அண்ணே எனக்கு 40 வயசு தானே ஆகுது. இப்ப வந்து தமிழகத்துல இன்னும் இந்த 2 கட்சி இருக்க தான் போறாங்க. திமுக, அதிமுக 2 கட்சி இருக்க தான் போறாங்க. நானும் வந்து அடுத்த 40 வருஷத்துல தமிழக அரசியல்ல இருக்க தான் வந்து போறேன். என்ன நடக்குது எல்லாம் வந்து பார்க்க தான் வந்து போறேன். இப்ப சில இடங்கள்ல தான் என்னால பேச முடியும். சில இடங்கள்ல வந்து அமைதியா வாய மூடிட்டு இருக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் வந்து இருக்கேன். இப்ப சில இடங்கள்ல எடுத்தோம் கவுத்தோம்ன்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே பேச முடியாது. சில இடத்துல வந்து ஃபாஸ்ட்டா போணும். சில இடத்துல ரிவர்ஸ் கியர் போடணும். இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் வந்து இருக்கேன். அதனால தான் இப்ப இந்த மாரி வந்து இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காருங்க. இப்ப இவர் சொன்ன இந்த ஒரு கருத்த கேட்டு அண்ணாமலை